அப்படி அங்கே இங்கே உட்காருங்க. நானும் உட்காந்துக்கிட்டா அப்பாடி. நீடா ஓகேவா? அந்த தண்ணி பாட்டில் 2 எடுத்து எத்தனை பெரிய தண்ணி பாட்டிலாக இருந்தாலும் எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோ தான் தத்தை குடிக்க முடியும். டேவன்ஸ் நம்ம தாத்தா சேலம் வந்திருக்கிறாரு. வந்தவரை வெறுங்கையால வெறும் வயிற்றோட அனுப்பக்கூடாது. வேணாம் உங்களை சின்ன பாட்டில் தாத்தா பெரிய பாட்டில் பார்த்தோன்னே காண்டாருவார். ஏன் தாத்தா இப்போலாம் தாத்தாவுக்கு பாட்டில்னு கேட்டாவே அலர்ஜி ஆகுது. ஆமாம் தானே? பிஸ்லரி பாட்டில் தாத்தா 4 இட்லி கேட்டிங்களா? சரி விடுங்க, நான் 1 எடுத்து விடுங்க. வைங்க யாருங்க இந்தாடா போடலாமே. எதாச்சும் அதே ஒரு வாரமாச்சு. நான் பார்த்ததில் இட்லி. ஆமா, ஏன் இட்லி நல்லா இருக்கும் நைட்ல? ஆமா, இட்லி நல்லா இருக்கும். இந்த இரவு உணவு இட்லி, கறி குழம்பு, அப்புறம் என்ன தாத்தா நீ தான் வெறும் இட்லி தானே வேணும்னா வெறும் இட்லி சாப்பிடுங்க. வெறும் இட்லி சாப்பிடுங்களா? என்கிட்ட என்ன கேட்டார்? வெறும் இட்லி மட்டும்தான் கேட்டார். வெறும் இட்லி வச்சுருக்கிறேன், சாப்பிட மாட்டேங்கிறாரு. என்னடா சரி போனா போகுது. நான் தாத்தா, நம்ம தாத்தா வேணாமா? குழம்பு வேணாமா? நானே ஊற்றிக்கிறேன்பா. நீங்கள் தானே வேணாம். நீங்கள் மனசாட்சியோட பேசணும். வேற என்ன வேணும்? சட்னி கூட ஊத்துறேன். சட்னி கொடுக்க முடியும்? ஊத்துறேன். ஊத்துட்டா? இது என்ன தாத்தா அணை கட்டி சாப்பிட்ற? போதுமா? என்ன கொஞ்சம் வேணுமா? இந்த பாரு, இவன் பாரு எப்படி ஊத்துறான் பாரு. அது ஊற்றுவேன். அது ஊற்றுவேன். ரைஸ் வேணா? ஓகே. இது என்ன போட்டணும்? அது கீழே ஊற்றிட்டான் தாத்தா. ஆமாம், நரம்பு எடுத்துருவாரு. ஏமா தானே தாத்தா? ஏன்னா தாத்தா நாட்டு வைத்தியர், நரம்பு எடுக்கிறதுல. ரெடியா? ஓகேவா? ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாருமே இட்லி சாப்பிடலாம். இன்றைக்கி நைட்டே உரங்காப்புளி தாத்தாவோட இட்லி சில்லி சிக்கன். நல்லா இருக்கா? சேலத்தில் இட்லி சில்லி சிக்கனு கறி குழம்பு எப்படி நல்லா இருக்கா? தாத்தா வெறும் இட்லி தான் கேட்டார், குழம்பு கொடுத்துட்டேன். தக்காளி நல்லா இருக்குதா? குழம்பு நல்லா இருக்குதா? சூப்பர் குழம்பு. சூப்பு குழம்பு இல்ல, கறி குழம்பு. சூப்பு குழம்பு, ஆப்பு குழம்புன்னு இருப்பீங்க. அவன் சாப்பிடாதனாவே பதறாம சாப்பிடுவான். நீ சாப்பிடு, பதறாம சாப்பிடுனா பந்தி கட்டி சாப்பிடுவான் அவனாம். தாத்தா இது என்ன தாத்தா? சிக்கன்ல எங்க ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க, அதுவா? இது கொட்டை. என்ன கொட்டை? கொட்டை கொட்டைனா ஏண்டா அந்த ரைஸ் போய் நல்லா இருக்கு. லெட் பீஸ் அங்கே கொடுக்குற சாப்பிட எங்க இருக்கேவா? என்னைக்கு நாங்கள் கொஞ்சம் பேச முடியும்.
அவன் வயசு போய் நல்லா இருக்கும் லெட் பீஸ் அவனுக்கு கொடுக்குறான். சாப்பிட்ற நான் வயசுக்கு வந்துட்டாங்களா அதனால. கட்டிக்காண்டாய் அவனுக்கு தான் ஒரு லெக் பீஸ் வச்சு அப்புறம் எதுக்கு கறி எத்தனை பீஸு உங்களுக்கு தாத்தா? எனக்கு வேணாம் போய் அவன் சாப்பிட்டு முடியாது வளர போயா வாக்காளி இங்கே இருந்தால் 4 இட்லி போதுண்ணா. ஏடா இட்லியே ஏய் உனக்கு 5 எனக்கு 5. சாப்பிட்ற வயசு எல்லா வயசும் சாப்பிடுவாங்க. சும்மா சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வயசு செட் பண்ணாதீங்க. உங்கள் ஆட்டுறதுக்கு அளவே இல்லையா? நான் ஆட்டினா வாங்க ஆட்டுறீங்க. இட்லி எங்கடா வாங்கினேன்? இட்லி கடையில் ஏடேய் இட்லி கூட வாங்கி சொல்லி இருக்க மாட்டோம். ஒரு சுத்தியில் எடுத்துக்கோடா சுத்தியில் ஆப்பு வச்சு உடைக்கணும். மல்லிகைப்பூ மாதிரி நம்ம மல்லிகை போய் பேசாம முடிச்சுக்கோ. பஞ்சா இருக்குது. பஞ்சு சுற்றி வச்சு அடிக்கணுமா? எந்த கட்டை வச்சு அடிங்களா? சிக்க முடியல குழம்பு வச்சுடா. ஏண்டா குழம்பு கொண்டு போய் அங்கிட்டு வச்சுட்டேன் மூளையில. மூளை இல்லையில அதனால மூளையில் வச்சுட்டோம். குழம்பு வேணாங்கிறது அப்புறம் குழம்ப கூழ் கட்டி அடிக்கிறது. போதும்டா போதும்னா எந்திரிச்சு கை கழுவுங்க. வேணாம்னா எந்திரிச்சு கை கழுவு. வேணாம் எந்திரிச்சு அப்புறம் இதெல்லாம் யார் சாப்பிட்றது? நீங்களே சாப்பிடுங்க. எங்கூட அவங்களை நல்லா இருக்குடா. இப்போதான் சுற்றி வேணும் அது வேணும் நீங்கள் அப்புறம் இப்போ நல்லா இருக்குன்றீங்க. குழம்பு உரங்க பிடிச்சா தாக்குன்னு ஸ்பெஷலாக செய்ய சொல்லி வந்தது. மீசை உங்களை விட்டு எங்கும் போகாது. சும்மா மீசை இருக்கான்னு தடவி பார்க்காதீங்க. ஆமாம் இன்னொரு இட்லி தட்டுங்களா? வேணாம்டா தாத்தா அந்த கொட்டை சாப்பிடல. கொட்டை சாப்பிடுவேன். நான் ஒரு டைலாக் சொல்லுவீங்களா? அறிவு கட்ட கட்டை ஆலமரத்து பட்டை வெக்கம் கட்ட கட்டை வேப்ப மரத்து பட்டை பட்டணம் பூரா சுற்றி வந்த பச்சை மாங்கொட்டை. இது டைலாக் நான் சாஃப்ட்வேரில் வேலை செய்யலனாலும் சாப்பிட்டு தான் வேறு வேலை செய்வேன். அடிச்சு விட அடிக்கிறாண்ட வாக்காளி என் சாக்கு சொல்லி அடிக்கிறாங்கடா. என்னடா இட்லி அப்படியே வச்சுருக்க? அது திம்ப நீ இருக்கு இங்கே பார்க்காது நீ இருக்கு தின்றுவானா தாத்தா? பாட்டிலாம் எப்படி தாத்தா இட்லி சுடும்? பாட்டில் மல்லிகை பூ மாதிரி. எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? 5. சத்தியமா நீங்கள் திங்கிற இட்லி மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்க. பாட்டில் மல்லிகைப்பூ மாதிரி திங்க சுடுங்க. கண்டிப்பாக சாம்பார் விடு. நான் எழுந்திரிச்சு போண்டா. வேணாம் தாத்தா. அன்றைக்கி தான் என்னமோ சொன்னேன் ஃபோனில் அது கிளவிக்கிட்ட. ஏண்டி இட்லி சுடுறியா இல்லை இட்லி ஏதாவது தயாரிக்கிறியா அப்படின்னு திட்டிகிட்டு கிடந்தீங்க. கல் மாதிரி இருக்குது நீ வச்சு இட்லி எடுத்து ஒன்று அடிப்பா அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தீங்க பாட்டியா. சட்னிங்கடா வீட்டில் சட்னி பின்னாடி பண்ணி வைக்குங்க. நாங்கள் வேணுங்கிறத ஊற்றிட்டுக்கோங்க. எனக்கு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இல்லை எனக்காம சாப்பிட்டா ஜனச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும். தாத்தாவோட ஊருக்கு பக்கத்தில் தான்
நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களோட பண்ணபுரம் ஊர் இருக்குது ஆமாம் தானே தாத்தா? ஆமாம். தாத்தா நீங்களும் பண்ணைப்புறம். ஆமாம் போயிருக்கிறீங்களா நீங்களா? என்ன போயிருக்கீங்களா? அங்கேருந்து போனவங்க தானே. எங்கேருந்து போனவங்க? இங்கே பண்ணைப்புறம் யார்? இல்லை இல்லை அவங்க ஊருக்கு போய் பார்த்துருக்குறீங்களா? அவங்க பண்ணைப்புறம் என்ன தேவாரா பண்ணைப்புறம் அப்படியா? அவர் அங்கேருந்து போனவர் தான் இப்போ. தாத்தா நீங்கள் ஏஆர் ரஹ்மான் ஃபேன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லல. ஆமாம் நீங்கள் அன்றைக்கி எனக்கு ஏஆர் ரஹ்மானை பிடிக்குண்டா அப்படின்னீங்கள. ஏன் சொன்னேன் தெரியுமா? பம்பாய் படத்தில் கொஞ்சம் நல்லா மியூசிக் போட்டேன். அப்போ ரோஜா படத்தில் நல்லா போடலையா? அதையும் போட்டேன். ரோஜா படமா பம்பாய் படமா? ரோஜா ஃபஸ்ட்டு ரோஜா அமைஞ்சேன். ஆமாம் தெரியாமல் போய் சொல்லலை. ரோஜாவில் தானே. ரோஜாவில் தானா? ஓகே. எப்படி அது கேட்கும் போது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைமு? சூப்பராக என்னைக்கு சொல்றேன். அது ஏதோ இளையராஜா அன்னக்கிளி வண்ணக்கிளின்னு அது விட்டு ஏன் ராமன் பெரிய கிடைக்கும். இளையராஜா பையன் அதெல்லாம் ஆகுமா? ஏன்னா யுவராஜாண்ணா யுவராஜாவா யுவன் சங்கர் ராஜா அது கூட தெரியல யுவராஜாவா அப்படின்னு. ஏன்னா இவன் சொல்லுல யுவன் அவரை பற்றி சொல்லுங்க. அவர் பாட்டெலாம் கேட்டுருக்குறீங்களா? அதெல்லாம் எழுபது. சரி இவர் ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டெலாம் கேட்டுருக்குறீங்களா? யாராவது? ஹாரிஸ் ஜெயராஜ். தாத்தா வசீகரா என் நெஞ்சு நிற்க அந்த பாட்டு போட்டாரு. அதான் என்ன தெரியுமா? ஏ ராமன் இளையராஜா விட ஏ ராமன் ரெண்டு ஒன்று தான். அதுக்கப்புறம் கங்கை மரன். யார் கங்கை மரன்? கங்கை மரன் நீ நானுமா? நாங்கள் 3 பேர் தான் எடுத்துக்கிறோம். யார் கங்கை மரன்? அது இசையமைப்பாளர். அவர் யாருன்னு? சங்கர் கணேஷ். கங்கை மரன் இளையராஜா தம்பி. அது சொல்றது இவ்வளவு நேரமா? நம்ம கொஞ்சம் நேரம் தாத்தா இப்போ மெகா டிவியில் கூட அவர் டெய்லி இது உண்டு. அப்படியா? ஆனா உங்களுக்கு எந்த பாட்டுன்னா உசுறு? இல்லை எந்த பாட்டுன்னா உங்களுக்கு உசுறு? நான் ஒரு வார்த்தை கேளு. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எம்ஜிஆர் ரசிகர் சொல்லியிருக்கேன். ஆமா எம்ஜிஆர் பாடுறது எனக்கு பிடிக்கும். அப்படியா? 2 லைன் பாடிட்டே சாப்பிடுங்களேன். சொல்லவா? சொல்லாதீங்க, பாடுங்க. கட்டி தங்கம் என்ன காதலிக்கு பாடுற மாதிரி பாடுறீங்க? காதல் தான் பாட்டு. சரி அது விட்டு அந்த பாட்டு பிடிக்காதா? என்ன தெரியுமா? இவ்வளவு பக்கத்துல இருக்கிறீங்க, ஒன்று தெரியாம இருக்குமா? சரி இன்னும் எதுக்கு எந்த பாட்டு போட்டாலும் கேட்டு போட்டேன். சரி பாடு. எனக்கு வேணும், பாடுங்க. போர் அடிக்குது. நீ எந்த பாட்டு போட்டாலும் கேட்டு போட்டு. சரி பாடுங்க. இந்த பாட்டு கேட்டு போட முடியாது. கேட்டு போட்டேன்னா எனக்கு கோவம் வந்து. சரி. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா. அப்புறம் எதுக்கு தலையில கண்ணு இருக்குது? நல்ல போய்க்கு இருக்கு. இந்த உறவுக்கு காரணம் பெண்களடா. பெண்களடா. உள்ளத்தை ஒருத்திக்கு கொளுத்தி விடு. கொடுத்து வீடு. நல்லா போய்க்கு. சரி சாரி தாதா. அப்புறம் உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு. அப்புறம் ஒருத்தி வீடா நினைச்சு விடு. ஏரியில நினைக்கிறதா சர்பெக்ஸ்ல நினைக்கிறதா? ஓகே. அப்புறம் வேற என்ன பாட்டு? அப்புறம் விளையாடுறா, சாப்பிட்றா. அப்புறம் என்ன பாட்டு தாத்தா? அதுக்கு மேலே பாட்டு தெரியாது. நீங்களா ஒரு எம்ஜிஆர் ரசிகர். நீங்களா ஒரு எம்ஜிஆர் ரசிகரா?
உங்களை தான் கேட்குறேன். நான் எந்த எழுதிட்டேன் இல்லை, நான் பாடுறப்ப கேட்டு போறேன். சரி பாடல வாய் முடியும் பாடுங்க. பய முடியும். பாடுங்க. மூன்றெழுத்தில் என் மூச்சுக்கும் அது முடிந்த பின்னா பேச்சு. ஏய் நீ பார்க்க போடா கழி, போடா சிட்டு போடுது போடா. உங்களுக்கு இருக்கிறது 6 எழுத்து, அப்புறம் 3 எழுத்துல மூச்சு. தண்ணிய குடி இதெல்லாம் வசந்த மாளிகையிலே பார்த்தாச்சு. போடா. இதெல்லாம் வசந்த மாளிகையிலே பார்த்துட்டோம். தண்ணிய குடிங்க. பாடுங்க. வேற என்ன பாட்டு தாத்தா? ஜாலியா பேசலாம். நான் பாட்டா? என்ன பாட்டு பாட்டோம்? நீ பாடு, நான் பார்க்குறேன். நான் என்ன பாட்டு பாடுவேன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீ என்ன பாட்டு போட்டாலும் நான் கேட்டு போட மாட்டேன். உன் வயசுக்கு பாரு. நான் என்ன பாட்டு பாடுவேன்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு 3 சான்ஸ் தரேன். 3 பேர் பாட்டு பாடுவேன்னு சொல்கிறேன். அதில் எந்த பாட்டு பாடுவேன்னு நீங்கள் சொல்லுனீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற பணம் அப்படியே உங்களுக்கு பரிசாக தரேன். எனக்கு பரிசு வேணும். இல்லை சொல்கிறது கேளுங்க. எம்ஜிஆர் பாட்டு, ரஜினிகாந்த் பாட்டு, விஜய் பாட்டு, இதில் யார் பாட்டு பாடுவேன்னு நினைக்கிறீங்க? விஜய் பாட்டா? ஆமாம், எம்ஜிஆர், ரஜினி, விஜய், இந்த 3 பேர்த்தில் நான் யார் பாட்டு பாடுவேன்னு சொல்லுங்கள். இந்த காசு அப்படியே நான் உங்களுக்கு தரேன். ஆமாம், நான் சொல்லிட்டேன். சொன்ன ஒரு சங்கடப்படுங்க. சொல்லுங்க. விஜய் படத்தை பாடுவேன். இல்லை சீட்டு அமுக்காது. காசு எனக்கு தான் சொந்தம். நீ விஜய் படத்தை பாடுவேன். நான் பாட்டா? சொல்லு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அதுக்காக தூக்கி அமுக்கலாண்டா போடுறான். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர். தென்னாட்டின் காந்தி அந்நாளில் சொன்னார், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியில நேத்து, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தம்பி, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீடியோவை இதோட நிறைவடை செய்கிறோம். நன்றி.